இந்த வீடியோவில் நம்ம முன்னாடி பார்த்த எல்லா மிஷின்ஸோட கம்பேரிசனை பார்க்கலாம். இப்போது இந்த 4 மிஷின்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸை பேக் பண்ணலானும் அதை எப்படி கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். 016 மாடல் மிஷின் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி எல்லாம் சிங்கிள் டைப்பர் பேக்கிங் மட்டும் கேட்குறாங்களோ, அதாவது எண்ட் கன்சியூமர்ஸோட தேவை மேக்ஸிமம் சிங்கிள் டைப்பராக தான் இருக்குது. அதனால 2 or 3 டைப்பர்ஸ் பேக்கிங்கில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் சிங்கிளுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு கேட்குற கஸ்டமர்ஸுக்கெல்லாம் நாங்கள் 016 மாடலை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப்பர் பேக் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷின் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த மிஷின் ரொம்ப எக்கனாமிக்காகவும் காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சிங்கிளில் இருந்து மேக்ஸிமம் 5 நம்பர்ஸ் வரைக்கும் ஒரே மிஷினில் பேக் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு 025 மாடல் பிஎல்சி அண்ட் சர்வோ மாடல்ஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மிஷினில் பேபி டைப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அடல்ட் டைப்பர்ஸ் அண்ட் சானிட்டரி பேட்ஸும் பேக் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் மல்டி நம்பர் ஆஃப் பீசஸ் மட்டும் இல்லாமல் மல்டி ப்ராடக்ட்ஸ், அதாவது பேபி டைப்பர், அடல்ட் டைப்பர், சானிட்டரி பேட்ஸ் எல்லாமே ஒரே மிஷினில் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பீசஸோட பேக் பண்ணுற மாதிரி மிஷின் கேட்டாங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ எங்கள் மிஷினில் நிறையா நம்பர் ஆஃப் பீசஸ் மட்டும் இல்லாமல் ஒரே மிஷினில் வேறு ப்ராடக்ட்ஸ் வச்சு கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மிஷின் வாங்கணுங்கிறது இல்லாமல் ஒரே மிஷினில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸும் மல்டிபிள் நம்பர் ஆஃப் பீசஸும் பேக் பண்ணலாம். இந்த 3 மிஷின்லையும் மேக்ஸிமம் 5 நம்பர் ஆஃப் பேபி டைப்பர்ஸ், 3 நம்பர் ஆஃப் அடல்ட் டைப்பர்ஸ், அப்புறம் 10 நம்பர் ஆஃப் சானிட்டரி பேட்ஸ் வைக்கலாம். ஆனால் சானிட்டரி பேட்ஸில் நம்பர் ஆஃப் பீசஸ் அதிகமாக இருக்கிற பேக்கெட்டோட ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கிறனால கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு காலம்லையும் 10 நம்பர் ஆஃப் சானிட்டரி பேட்ஸ் வச்சு மொத்தம் 2 காலம் வச்சு, அதாவது 20 பேட்ஸ் ஒரு பேக்கெட்டில் பேக் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஆனால் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு மிஷினில் என்ன ப்ராடக்ட்டுக்காக மிஷின் செஞ்சோமோ அந்த ப்ராடக்ட் அண்ட் அதோட சிமிலர் ப்ராடக்ட் வித் 2 காலம்ஸ் மட்டும்தான் பேக் பண்ண முடியும். அடுத்து இந்த 4 மிஷினோட ப்ரொடக்ஷன் அவுட்புட் கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா 016 மாடலோட மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் அவுட்புட் ஒரு நிமிஷத்துக்கு 80 பேக்கெட்ஸ், ஆவரேஜாக பர் ஷிஃப்ட்டுக்கு 25,000 பேக்கெட்ஸ் நம்மளால் பேக் பண்ண முடியும். கஸ்டமர்ஸோட மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் டிமாண்ட் பர் டே இந்த நம்பருக்குள்ளே வந்துருச்சுன்னா நாங்கள் 016 மாடலை சஜஸ்ட் பண்ணுவோம். அதுவே கஸ்டமர்ஸோட ப்ராடக்ட் டிமாண்ட் பர் டேக்கு 50,000 பேக்கெட்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா 025 மாடலும், 70,000 பேக்கெட்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா பிஎல்சி மாடலும், 95,000 பேக்கெட்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா சர்வோ மாடலும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4 மிஷினோட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். 016 அண்ட் 025 மாடல் பார்த்தீங்கன்னா பவுச் லென்த் அண்ட் ஐமார்க் செட்டிங்கில் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பிஎல்சி அண்ட் சர்வர் மாடல் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா பவுச் லென்த் அண்ட் ஐமார்க் செட்டிங்ஸ்லாம் ஹெச்எம்ஐ மூலமாக, அதாவது ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மிஷினில் ஐமார்க்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா மிஷின் தானாக ஸ்டாப் ஆகிடும். ஹெச்எம்ஐ மூலமாக நமக்கு ஒரு அலாரம் மெசேஜ் வந்துடும். இதே மாதிரி சப்போஸ் ப்ராடக்ட் ஃபீடிங் கன்வேயரில் இது ஏதாவது ப்ராடக்ட் வந்து எம்டியாக வந்ததுனாலோ மிஷின் தானாக ஸ்டாப் ஆகிடும். அதே அலாரம் மெசேஜ் நமக்கு வந்துடும். இதே மாதிரி கட்டர் ஓவர்லோட் ஆச்சுன்னா, அதாவது எப்பயாச்சும் கட்டர் சீலிங் ஆகிற டைமில் ப்ராடக்ட் இடையில வந்துருச்சுன்னா கட்டர் ஓவர்லோட் ஆகும். அந்த டைமில் மிஷின் ஸ்டாப் ஆகிடும். அதே அலாரம் மெசேஜ் நமக்கு வந்துடும். அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ரன் பண்ணிக்கலாம். எந்த செட்டிங்கும் சேஞ்ச் ஆகாது. இந்த 3 ஃபீச்சர்ஸும் 016 மாடல் அண்ட் 025 மாடல் மிஷின்ஸில் அவைலபிளாக இல்லை. அடுத்தது மேன் பவர் ரெக்குவயர்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 016 மாடலுக்கும் 025 மாடலுக்கும் ப்ராடக்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒருத்தரும், மிஷின் ஆப்ரேட்டிங்க்கு ஒருத்தர், அப்புறம் அவுட்புட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். இதுவே பிஎல்சி அண்ட் சர்வர் மாடலுக்கு ஃபீடிங்க்கு ஒருத்தர் அண்ட் அவுட்புட் கலெக்ட் பண்ணுறக்கு ஒருத்தர் இருந்தால் போதும். ஆப்ரேட்டிங்க்கு தேவையில்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மிஷினில் எந்த எரர் வந்தாலும் மிஷின் தானாக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ இந்த மாடல்ஸுக்கு ஆப்ரேட்டர் தேவைப்படாது. இந்த மாதிரி உங்களுக்கு மிஷினை பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கான்டாக்ட் 9894499992 ஆர் மெயில் டு excelpackscbe@gmail.com or vkengineeringandcompany@gmail.com.